ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் உடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சுச்சு. இப்ப அமெரிக்காவோட நெருக்கம் காட்டும் பாகிஸ்தான் சிந்து நதிநீர் விவகாரத்துல இந்தியாவை சீண்டி பார்க்கிற வகையில தொடர்ந்து பேசிட்டு வருது. பாகிஸ்தான் தலைவர்களுடைய எல்லை மீறிய பேச்சு தொடரும் விவகாரத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத இப்ப நாம விரிவா பார்க்கலாம். சிந்து நதி திபெத்தில் உற்பத்தியாகி இந்தியா வழியா பாகிஸ்தான் செல்லுது. சிந்து நதி கட்டமைப்புல சிந்து, ஜீலம், செனாப், ரபி, பியாஸ், சட்லஜ் இந்த மாதிரி 6 நதிகள் இருக்கு. இதுல நீரை பங்கிடுவது தொடர்பா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில 1960 சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. ஒப்பந்தத்தின்படி கிழக்கு பகுதியில் இருக்கிற ராவி, பியாஸ், அப்புறம் சட்லஜ் இந்த 3 நதிகளோட கட்டுப்பாடு முழுசும் இந்தியாவுக்கு பாத்தியப்பட்டது. அதுவே மேற்கு பகுதியில் பாயிற சிந்து, செனாப், ஜீலம் இந்த 3 நதிகளுடைய கட்டுப்பாடு பாகிஸ்தானுக்கானது. இந்தியா வழியா பாயிற இந்த நதிகளை நீர் பங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வெறும் 20% மட்டும்தான். அதுவே 80% நீர் பாகிஸ்தானுக்கானது இருக்கு. இந்த நீர் பங்கீட்டில் இந்தியாவுக்கு அநீதி அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தாலும் இந்தியா நியாயமா நடந்துச்சு. இரு நாடுகளுக்கும் இடையில 1965, அப்புறம் 1971, 1999 ஆண்டுகள்ல போர் நடந்தாலும் இந்தியா தண்ணீரை நிறுத்தாம இருந்தாங்க. இந்த சூழல்ல பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் எல்லை கடந்த பயங்கரவாதத்திற்கான தனது ஆதரவை முழுமையா கைவிடுற வகையில சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சுன்னு மத்திய அரசு அறிவிச்சிச்சு. இதன் தொடர்ச்சியா சிந்து நதிநீரை பயன்படுத்தும் வகையிலான திட்டங்களை மத்திய அரசு தீவிரப்படுத்துவதா தகவல்கள் எல்லாமே வெளியாச்சு. புதுசா 6 அணைகளை கட்டவோ, கால்வாய் வாயிலா நீரை பஞ்சாப், ராஜஸ்தானுக்கு மடை மாற்றவோ மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறதா தகவல்களும் வெளியாச்சு. இப்ப இந்த நிலையில ஒப்பந்தத்தை நிறுத்திய மத்திய அரசு அணைகள்ல இருந்து தண்ணீர் திறப்பையும் அதிரடியா நிறுத்தினாங்க. சிந்து நதி பாகிஸ்தான் உயிர் நாடியா இருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 70% தண்ணீர் சிந்து நதியை நம்பித்தான் இருக்கு. பாகிஸ்தானினுடைய பஞ்சாப் அதே போல சிந்து மாகாணங்கள்ல விவசாயம், நீர்ப்பாசனத்துக்கு சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு தேவையான உணவு தேவையில 85% விவசாய உற்பத்தி அந்த நாட்டினுடைய பஞ்சாப் மாகாணத்துல தான் நடக்குது. அதனால அந்த நாட்டு பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்குது இந்த சிந்து நதி. அதே மாதிரி பாகிஸ்தானோட ஜிடிபியில விவசாயம் 25% பங்கு கொண்டிருக்கு. இது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட கிராமப்புற மக்கள் தொகையில 75% பேருக்கு வருமான ஆதாரமா இருக்கிறதும் இந்த சிந்து நதி தான். இந்த சிந்து நதிகள்ல இருந்து வர நீர் ஓட்டத்துல ஏற்படக்கூடிய எந்த ஒரு தடங்களும் பயிர் விளைச்சலை பாதிக்கும் அப்படின்னு அஞ்சுறாங்க அந்த ஒரு மக்கள். சிந்து நதி கட்டமைப்புல 6 நதிகள்ல ஓடுற நீரை நிறுத்தும் வகையிலான கட்டமைப்பு இந்தியா கிட்ட கிடையாது. அப்படிங்கிறதுனால பாகிஸ்தானுக்கு தண்ணீர் செல்றது முழுவதுமாக தடைப்படல அப்படின்னு தான் சொல்லணும். பாகிஸ்தானுக்கு தொடர்ச்சியா நீர் போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா பாகிஸ்தானுக்கு நீர்வரத்து குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி விவசாய விளைச்சல் பாதிக்கப்பட தொடங்கி இருக்கிறதுனோ பாகிஸ்தான் ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாச்சு. குறிப்பா ஜீலம், அப்புறம் செனாப் ஆகியவற்றில் நீர்வரத்து தொடர்ந்து குறைஞ்சிட்டு வருதா தகவல்கள் எல்லாமே வெளியாகிட்டு வருது. பாகிஸ்தான்ல அணைகளும் வறண்டு போகும் சூழல்ல உணவு உற்பத்தி பாதிக்கும் அபாயம் இருக்கிறதா தகவல்கள் ஒரு பக்கம் வெளியாயிட்டு வருது. பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய டெல்டாவான சிந்து நதி டெல்டா வறண்டு போகிற செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது சிந்து நதி அரபிக்கடலை கலக்கும் பகுதியில் டெல்டா அமைஞ்சிருக்கு. 1950கள்ல இருந்து சிந்து டெல்டாவிற்குள்ள நீரோட்டம் 80% குறைஞ்சிருக்கிறதா ஆய்வு அறிக்கைகள் ஒரு பக்கம் தெரிவிக்குது. சிந்து நதி டெல்டா பகுதியில ஊர்களை அழிக்கிற வகையில கடல் நீர் உட்புகுந்து வருது. மக்கள் கிராமங்களை விட்டு இன்னொரு பக்கம் வெளியேறிட்டு வராங்க. கடந்த 20 ஆண்டுகள்ல சிந்து டெல்டாவிலிருந்து 12 லட்சம் மக்கள் வெளியேறியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இதெல்லாம் பாகிஸ்தான் அறிவியல் பூர்வமாக இல்லாம அணைகளை கட்டியதுனால தான் இந்த அழிவு அப்படின்னும் சொல்றாங்க. இந்த சூழல்ல இந்தியாவும் நீரை நிறுத்தினா அழிவு இன்னும் அதிகமாகும் அப்படின்னு அஞ்சுறாங்க அந்த ஒரு மக்கள். அவர்கள் நதியோட எங்கள் நிலங்கள், கலாச்சாரத்தையும் இழக்கிறோம் அப்படின்னும் வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் எல்லை மீறி பேசியிருக்காரு.
அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் செஞ்ச அசீம் முனீர் பாகிஸ்தான் அணு ஆயுத நாடு, எதிர்காலத்தில் இந்தியாவோட பாகிஸ்தானுக்கு போர் ஏற்பட்டு பாகிஸ்தான் இருப்புக்கு அச்சுறுத்தல் வந்துச்சு அப்படின்னா நாங்க அழியிறப்ப உலகில் பாதியை நம்மோட சேர்த்து அழிச்சிடுவோம் அப்படின்னு பேசியிருக்கார். இந்தியா மட்டும் சிந்து நதியில அணைய கட்டுச்சு அப்படின்னா அதை 10 ஏவுகணைகளை கொண்டு தகர்ப்போன்னு அசீம் முனீர் பேசியிருக்காரு. குஜராத்தினுடைய ஜாம் நகர்ல இருக்கிற உலகத்தினுடைய மிகப்பெரிய ரிலையன்ஸ் குழுமத்துல கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை குறி வச்சு தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அசீம் முனீர். அதாவது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை குறிவைக்கிற வகையில அசீம் முனீருடைய இந்த பேச்சு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபும் அத்துமீறி பேசியிருக்காரு. பாகிஸ்தானுக்கு கிடைக்கிற ஒரு சொட்டு நீரை கூட எதிரிகளால பறிக்க முடியாது. தண்ணீரை நிறுத்துற நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா மறக்க முடியாத பாடத்தை பாகிஸ்தான் கற்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஷெபாஸ் ஷெரீஃப். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்துற விவகாரத்துல நிலப்பாட்டை மாற்ற கோரி இந்தியாவுக்கு கடிதங்களை எழுதிச்சு பாகிஸ்தான். ஆனா இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளல. மத்திய ஜல்சக்தி அமைச்சர் ரகுநாத் பாட்டீல் பாகிஸ்தான் கோரிக்கையை நிராகரிச்சிட்டார். பிரதமர் மோடி நீரும் ரத்தமும் ஒன்றாக பாய முடியாது, அணு ஆயுத தாக்குதலுக்கு பயப்படுற நிலையில இந்தியா இல்லைன்னு தெளிவா பாகிஸ்தானுக்கு தெரிவிச்சிட்டாரு. ஆபரேஷன் சிந்தூர்ல தோற்றாலும் பாகிஸ்தான் மக்கள் மத்தியில அந்த நாட்டு ராணுவம் தனது பெருமையை மீட்டுக்குச்சு. இப்பவும் பொருளாதார நெருக்கடி, கடன் நெருக்கடி, இம்ரான்கான் கட்சியால அரசியல் நெருக்கடி தொடர பாகிஸ்தான் மக்களை திசை திருப்புற முயற்சியை அசீம் முனீர் கையாள்றாரு அப்படின்ற குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் நிலவுது. அதையும் மீறி சிந்து நதி விவகாரத்துல பாகிஸ்தான் அரைக்கூவல் விடுக்கிறாரா அப்படின்னு கேட்டா ஆபரேஷன் சிந்தூர்ல கொடுத்த அடிய பாகிஸ்தானும் சரி முனீரும் சரி மறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க பாதுகாப்பு வல்லுநர்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை Even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.